வணக்கம். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 2024ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து குடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஆனுவல் பிளானர்ல என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து குடுத்திருக்காங்க, எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்த மந்த்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும், எந்த மந்த்ல எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 வந்து கொடுத்திருக்காங்க. குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா ஜனவரி 2024 அடுத்த மாசமே வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜனவரியில வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். அதற்கான எக்ஸாம் பார்த்தோம்னா ஜூன் மாசம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே டென்டேட்டிவா தான் இருக்கு. எந்த மந்த்ல நோட்டிபிகேஷன் வரும், எந்த மந்த்ல எக்ஸாம் வரும் அப்படின்ற டென்டேட்டிவான மந்த் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து கொடுக்கல. எக்ஸாக்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோம்னா ஜனவரியில நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜூன்ல எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணிடுவாங்க. குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கொஞ்சம் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து லேட்டரா வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஒரு பல்கான வேகன்சி தான் இருக்கும் கண்டிப்பா. ப்ரிப்பேர் பண்றவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சில ஒரு முக்கியமான எக்ஸாம் பார்த்தோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A. இதுல டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 1294 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா மே மாசம் வந்து வரும். அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கான எக்ஸாம் வந்து ஜூன்ல இருக்கு. குரூப் 2க்கான எக்ஸாம் பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல இருக்கு. நீங்க கண்டினியூவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸாமும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த முறை டிஎன்பிஎஸ்சிலே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 1264 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து தனியா தான் நடந்துட்டு இருக்கும். இந்த முறை டிஎன்பிஎஸ்சிலே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்டர் இந்த போஸ்டிங்கான வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 118 வேகன்சி வந்து இதுல இருக்கு. கார்டு அண்ட் வாட்சருக்கான நோட்டிபிகேஷன் வந்து மார்ச்ல வரும். இந்த ஃபாரஸ்டருக்கான நோட்டிபிகேஷன் வந்து மேல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஜூன்ல இருக்கும். இந்த குரூப் 4 எக்ஸாம் நடக்கக்கூடிய அதே ஜூன் மந்த்லயே வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சருக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஃபாரஸ்டருக்கான எக்ஸாம் பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல இருக்கும். இது வந்து குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அதே மந்த் ஆகஸ்ட் மந்த்ல தான் வந்து இந்த ஃபாரஸ்டருக்கான எக்ஸாமும் இருக்கும். நீங்க மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாமுமே வந்து கண்டினியூவா எழுதி நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்ப இருந்தே நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 467 வேகன்சி வந்து இதோட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல வேகன்சி தான். இதற்கான நோட்டிபிகேஷன் வந்து ஏப்ரல்ல வருது. இதுக்கான எக்ஸாம் ஜூலைல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து மார்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான வேகன்சி 65 வேகன்சி வந்து இருக்கு. குரூப் 1க்காகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வேகன்சி வந்து இந்த மார்ச்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான எக்ஸாம் வந்து ஜூலைல இருக்கு. அடுத்து பார்க்கும்போது நிறைய வெவ்வேறு போஸ்டிங்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ல பார்த்தோம்னா 96 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் இதுல ஒரு 23 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கம்பைன் பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ்ல ஒரு 12 வேகன்சி இருக்கு. ரிசர்ச் அசிஸ்டன்ட்ல ஒரு 1 வேகன்சி இருக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் இதுல வந்து பார்த்தோம்னா 14 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து சிவில் ஜட்ஜ் அதுல பார்த்தோம்னா வேகன்சி லேட்டரா அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்கு, லைப்ரரி சர்வீஸ் இருக்கு, இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு. இதுல இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 47 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 19 விதமான போஸ்டிங்கான டென்டேட்டிவான நோட்டிபிகேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பல இருந்தே நீங்க சின்சியரா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஜனவரில இருந்து வர ஆரம்பிச்சிடும். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னும் 5 மாசம் கிட்டத்தட்ட 5 மாசம் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் இருக்கு. இந்த டைம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ப்ரிப்பேர் பண்றவங்க இப்ப இருந்து நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.